3% மக்கள் தொகை கொண்டவர்களே நீதித்துறையில் ஆதிக்கம் செலுத்துவதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி விமர்சித்துள்ளார். சோசியல் மூவ்மெண்ட்ஸுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து எல்லோரும் சமம் என்ற உணர்வை உருவாக்கியது தமிழ்நாடு தான். இன்றைக்கும் வட இந்தியாவில் அது எவ்வளோ சரியாக இல்லை. இஸ்லாமியரெல்லாம் அரேபியாவில் இருந்து குடியேறினவங்களா நீங்கள்? இங்கே இருக்கிறவங்களாம் லண்டன்லேருந்து குடியேறினவங்களா நீங்கள்? இங்கே இருக்கிற மனோ தங்கராஜ்னா இதில் வெளிநாட்டில் இருந்து அமெரிக்காவில் இருந்து அவங்க அப்பா தாத்தாலாம் வந்தாங்க. எல்லாம் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள் தான். தாத்தா அப்பாவுக்கெல்லாம் கொஞ்சம் உணர்வு இருந்தது. அதனால் கிறித்துவத்திற்கு சென்று சமமாக இருக்க வேண்டும் என்று எண்ணினார்கள். யாரும் இந்துக்கள், கிறித்துவர்கள், இஸ்லாமியர்கள்லாம் கிடையாது. எல்லாம் இந்த மண்ணின் மைந்தர்கள், மண்ணுக்கு சொந்தக்காரர்கள். ஒரு உயர்ந்த ஜாதி மட்டும்தான் 3% இருந்தவங்க தான். இங்கே நம்முடைய வில்சன் சொன்ன மாதிரி அவங்க தான் இன்றைக்கும், அதுவும் நீதித்துறையில், அவர் இருக்கிற துறையில், வழக்கறிஞர்லேருந்து நீதித்துறையிலேருந்து எல்லாம் அவால் தான் இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை மாற்றி அமைக்க வேண்டும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.